ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் பிளே ஆஃப்ல இன்னும் மூணே டீம் தான் பாக்கி இருக்கு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. உங்களுடைய ஆசையில மண் விழுந்து ஆர்சிபி வெளியே போய் இப்போ குவாலிஃபயர் டூவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நாளைக்கு சென்னையில் அதை தான் ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். கேகேஆர் அடி வாங்கின எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபிக்கு அடி கொடுத்த ஆர்ஆரும் சேப்பாக்கில் ஆடுறாங்க. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட்ஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் 4 டீம் பிக் பண்ணேன். 4 டீம்ல 3 டீம் வெளியே போயிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு பாயிண்ட திருப்பி சொல்றேன். எந்த டீம் 8 ஓவர் ஸ்பின்னு கரெக்டா போடுறாங்களோ அவங்க தான் ஐபிஎல்ல ஜெயிக்க போறாங்க. அது நடக்க போகுது. இப்ப ஆர்சிபி தோத்தத்துக்கான ஒரே காரணம் அதுதான். சிஎஸ்கே தோத்தத்துக்கான காரணம் அவங்களோட ஸ்பின் பூட்ஸ் இருந்தும் சரியா யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிள். அனதர் ஸ்டார் ஸ்டட்டட் டீம் 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அழிஞ்சதுக்கான காரணம் ஸ்பின்னு தான். இப்ப இந்த 3 டீம் வந்திருக்கு. அழிஞ்சு கேகேஆர் போச்சுன்னே சொல்லிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா? 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். எல்லாம் லெமூரியா கண்டத்தோட வழக்குழிஞ்சு போயாச்சு. இல்ல, நீங்க நீங்க தான் முதல்ல இருந்து ஒரு ஒரு 25 நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கேகேஆர் சாம்பியன் டீம் மாதிரி இருக்குன்னு. 25 நாளா, நாட் நவ். அவங்களோட ஸ்பின் இத பாருங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் திடீர்னு அஸ்வின் வந்து ஃபுல் சந்திரமுகியா மாறி நிக்கிறாரு. சஹல் இஸ் குவாலிட்டி ஆமா. பவுலர். ஆனா செம அடி வாங்குறாரு சென்னையில. இட் மைட் சூட் ஹிம். எஸ்ஆர்ஹெச் has got a weaker spin attack. அதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. தட் இஸ் நைட் கேம்ஸ். லெட் us only come to that. அதுல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. அந்த 4லயும் பாத்தீங்கன்னா டியூ பிளேட் அ மேஜர் ரோல். இன்ஸ்பைட் ஆஃப் தட் பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 183 ஆவரேஜ் ஸ்கோரு, பேட்டிங் செகண்ட் 163 ஆவரேஜ் ஸ்கோர். இட் இஸ் கோயிங் டு பி a tricky thing. இப்ப டியூவை பத்தி யோசிப்பீங்க. ஆனா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க. அது அது வந்து நீங்க யோசிக்கணும் எப்படி ஈஸியா டிஃபீட் ஆனா பண்ணாங்க. இந்த இந்த டோர்னமெண்ட்ல, சாரி இன்டரப்ட் யூ, இந்த டோர்னமெண்ட்ல அந்த பாரிங் தட் கேகேஆர் மேட்ச் அது கொஞ்சம் லோ ஸ்கோரிங்கா இருந்தது. மத்த எல்லாமே 180 பிளஸ் தான் இருந்திருக்கு. சேப்பாக்கல டியூவும் வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அது அது பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த 212 லக்னோ சேஸ் பண்ணாங்கன்னா தட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டியூ. ஐம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவர் நாட் ஸ்டாயின் இஸ் பிளேடு. பட் டியூ வந்து மேசிவா இருக்கும். இருந்தாலும் அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து 7 to 12 hours going to be வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 212. அந்த மேட்சை பார்த்துக்கோங்க. அது 212 அவங்க அடிச்ச மேட்ச் ஒரு 60 ரன் வித்தியாசத்துல எஸ்ஆர்எச் ஜெயிச்சாங்க. இன்னொரு மேட்ச் ஜிடியோட திருப்பி 200 அடிச்சு ஒரு 60 ரன்ல ஜெயிச்சாங்க. தட் இஸ் வை த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இஸ் சீம் டு பி ஹை. அதனால உங்களுக்கு வந்து டாஸ் வின் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டேன். அந்த அகமதாபாத்ல எஸ், டாஸ் வின் பண்ண கூட 20% இருக்கு. இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. எஸ், இஃப் யூ நோ ஹவு டு கம்பேர் டு த டியூ ஸ்டில் ஹேவ் a சான்ஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 213 ஃபார் 4 எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே. அதான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆல்சோ இங்க. ஸோ இங்க உங்களுக்கு பாருங்க, எக்கானமி 9.20 பேஸ் போலர்ஸ், 7.83 ஸ்பின்னர்ஸ் போது இந்த டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணும், பவர் பிளேல ஸ்டார்ட் வரணும். பவர் பிளேல நீங்க இறங்கிட்டீங்கன்னா க்ளோஸ். 7 to 10. இன்னொன்னு சொல்றேன், செப்பாக்கு 7:30 நைட் கேம்ஸ் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஃபாலன் வென்யூ ஃப்ரம் 7 to 10. அங்க விழுந்தவன் ரெக்கவர் ஆனத சரித்திரமே கிடையாது. 7 to 10ல ஒரு 27 ஃபார் நோலாஸ், 11 to 15ல ஒரு மொமெண்டம் ஒரு 45 ரன், 125 to 130 15 ஓவர்ல வந்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு 55 to 60 வந்துடும். that takes you to a score between 185 to 190, which is definitely a good score for you to defend considering both the teams the way they are batting. இப்ப லாஸ்ட் கேம் இங்க ஆடினாங்க பாருங்க. 162 for 7 சிஎஸ்கே, பிபிகே சேஸ் பண்ணாங்க. 55 for Nola சிஎஸ்கே, 52 for 1 பிபிகேஎஸ். 7 to 10ல பாருங்க 16 for 3. இந்த ராகுல் சேர் வந்து கன்சிக்யூட்டிவ் பால்ஸ்ல விக்கெட் எடுத்தாரு. அங்க 55 for ஆமா. நோலாஸ்ல இருந்து 71 for 3. அவங்க 7 to 10ல 44 for 1, 96 for 2. சிஎஸ்கே ended up with 162 for 7 in spite of a slump also in 11 to 15. கடைசி 5 ஓவர்ல they scored 60 for 4. It is not going to be enough. 160 எல்லாம் டிஃபெண்டே பண்ண முடியாது. இப்போ சிஎஸ்கே ஓட ஸ்பின்னர்ஸ் 5 overs 44 runs நோ விக்கெட்ஸ். டிபிகேஸோட ஸ்பின்னர்ஸ் 8 overs 33 runs 4 விக்கெட்ஸ் போது ஸ்பின் எட்ஜ் வந்து மேசிவா இருக்கும். இப்போ எஸ்ஆர்எச் எப்படி போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அபிஷேக் சர்மா ஹெட், திரிபாட்டி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், கிளென் பிலிப்ஸ், ஷாபாஸ் அஹமத், வாஷிங்டன் சுந்தர், கம்மின்ஸ், புவனேஸ்வர் மாயங்க் குமார் மார்க்கண்டே. அண்ட் நட்ராஜன். இல்ல இப்ப உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர் வந்தா அந்த மயங்க் மார்க்கண்டே விட்டுருவாங்க.
அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப ம் ஷாபாஸ் அகமது ஒரு ஃபில்லிங் போலரு, கிளென் பிலிப்ஸ் எப்படின்னா அவர் பார்ட் டைம் போலர் தான். 2 ஓவர் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன் இப்படி சுத்தி சுத்தி ஓடி வந்து போட்டுருவாரு. வாஷிங்டன் சுந்தர் இஸ் குட் எனப் டு போல் 2 overs, நல்ல போலரு. ஸோ இது பேட்டிங் டெப்த்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். இப்ப சப்ஸ்டிடியூட்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் ஹவ் இட் கோஸ் யூ கேன் யூஸ் ஈதர் சமாத் ஆர் உனத்கட். இந்த காம்பினேஷன்ல பாருங்க உங்களோட பேட்டிங் லைனப். இந்த அபிஷேக் சம்மத் எல்லா மேட்ச் ஆடி இருக்காரு பீடா, ஒரு மேட்ச் கூட உட்காரல சம்மத், பிளேயிங் லெவன்லயே சரி, ஆடி இருக்காரு. நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, எத்தனை மேட்ச் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப ஒரு பிஸியான ஆளு, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கீங்க, எத்தனை மேட்ச் பிடாக் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு, பிடாக் அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு, உங்களால எத்தனை மேட்ச் சொல்ல முடியும்? இல்ல சொல்லுங்க. இந்த சீசனா இல்ல ஒரு 3 சீசனுக்கு சேர்த்தா? இல்ல இந்த சீசன் மட்டும் சொல்லுங்க. இந்த 3 சீசனுக்கு சேர்த்தே நான் யோசிக்க வேண்டியிருக்கு. 3 சீசன்னா இப்ப லாஸ்ட் இயர் இந்த நோபால் எல்லாம் போட்டு ஒரு சேஸ் பண்ணாங்க ராயல்ஸோட, ஆஹ் அந்த மேட்ச் ஜெயிச்சு ஆமா. கொடுத்தாரு. ஒரு 6 அடிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்றேன். நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, ஒரு ஒரு இம்பாக்ட் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு சமாதம் காரணம் இல்ல, அந்த மேட்சே சிங்கிள் ம் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்தாரு, எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. சோ அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஹவு இட் கோஸ், either you can use ஜெயதேவ் உனத்கட். இட்ஸ் கோயிங் டு பி நார்மலா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த பிச்சில் நிறைய ஸ்லோ டெலிவரிஸ் போடுவார், பர்டிகுலர் தேர் போலிங் ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த லாஜிக் எடுத்தீங்கன்னா பாருங்க, அபிஷேக், ஹெட், திரிபாட்டி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், கிளென் பிலிப்ஸ், ஷாபாஸ் அகமத், வாஷிங்டன் சுந்தர் at 8, கம்மின்ஸ் at 9. பாத்துக்கோங்க எவ்வளவு டீப்பா இருக்கு பேட்டிங்னு. போலிங் பாத்துக்கோங்க, நட்ராஜன், புவி, கம்மின்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஷாபாஸ், கிளென் பிலிப்ஸ், பீடா அவங்க மெட்டாலிக். அபிஷேக் சர்மாவை சப் அவுட் பண்ணாம அவருக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம் தாராளமான்னு நான் நினைக்கிறேன். ஏங்க என்னத்த சொல்றது, இப்ப ஒரு சிலதெல்லாம் சொல்லவே ம். முடியல. நீ அந்த சுச்சுவேஷன்ல அதான் சொல்றேன், ரொம்ப அருமையா ஒரு சில டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இம்பாக்ட்ஸ் ரொம்ப போரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஓவரஸ்ட் யூசேஜ் ஆஃப் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி என்ன பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் தான். ஸோ இந்த லாஜிக் எடுத்தீங்கன்னா தே லுக் வெரி பேலன்ஸ்டு. பண்ணுவாங்களா என்ன கேட்டீங்கன்னா, என்னோட ஸ்டேட்ல ரொம்ப வியூவர்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச ரிப்ளை தெரியாது. இப்ப ராஜஸ்தான் பண்ண ராயல்ஸ் மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப போன மேட்சும் நான் அதுதான் சொல்றேன், குரு ஜூரல் மாதிரி ஒரு ஆளு நீங்க ஓப்பனிங் இருக்கிட்டு கேட்மோரு, ஹெட்மயர், பவல் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பின் ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாது, ஸ்பின் ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஒரு டீம். இப்ப கேட்மோரு, ஹெட்மயல், பவல் வச்சிருக்கீங்க நீங்க பின்னாடி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் டாப் போர்னா அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. They will still go with Jaiswal and Catmore, followed by Samson, Parag, Dhruv Jural, Roman Powell, Ashwin, Navesh Khan, Bolt, Sandeep Sharma, and Yajwendra Chahal. And impact sub is going to be Hetmeyer. மகாராஜ் சென்னையில கூட விளையாட மாட்டாரா? அப்போ போன வாட்டிலாம் ஜாம்பா விளையாண்டாங்களே பீடா சென்னையில. மகாராஜா ஆடணும், பட் நீங்க மகாராஜா ஆடணும்னா கோலர் கேட்மோரை உக்காத்தி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஹெட்மயர் உட்காந்துட்டு ஃபிட் நீங்க சொல்ற ஆயிட்டாரு. மாதிரி ஜூரல் வச்சுட்டு ஆடிட வேண்டியதானே ஓப்பனிங். நான் அதை தான் பண்ணுவேன். நான் என்ன கேட்மோரை நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஏகப்பட்ட ட்வீட் போட்டிருக்கேன் அவர் ஐபிஎல் ஆடணும்னு. நானே பாத்திருக்கேன், T10 எல்லாம் செம்மடி அடிப்பாரு. சோ இந்த சிச்சுவேஷன் நீங்க சொல்ற மாதிரி கோலர் கேட்மோர் ஒரு 2 மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன் எஸ் காட் அ ஸ்டார்ட், நாட் அ பிளிஸ்டரிங் ஸ்டார்ட். அந்த நர்வ்ஸ் செட்டில் ஆகல பெரிய ஐபிஎல் லெவல்னு. துருவ் ஜூரல் ஒரு ஆர்கனைஸ்டு பிளேயர். அவனை நீங்க முன்னாடியே இருக்கீங்கன்னா, இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, சஹல் சரியா போட மாட்டேன்றாரு அப்படிங்கும்போது இன்னொரு 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் ஃப்ரம் மகாராஜ் ரொம்ப இதுவா இருக்கும். அதை பண்ணணும்னா, ஏன்னா உங்களுக்கு பவல் மேல கை வைக்க முடியாது, ஹெட்மயர் மேல கை வைக்க முடியாது, போல்ட் மேல கை வைக்க முடியாது. போல்ட்டையும் கை வைக்க முடியாது. பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா தட் இஸ் வாட் ஐ வில் டூ. கேட்மோருக்கு பதிலா இவரை கொண்டு வந்துட்டு பவலை நீங்க முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு ஆவேஷ் கானுக்கு பதிலா அந்த சுபம் தூபே எடுத்துட்டு வர முடியுமான்னு பார்ப்பேன். அவங்க பண்ண மாட்டாங்க. there is no point in talking. So it is going to be நம்மளா பேசிக்க வேண்டியதுதான். how it is going to be போது அந்த 6 ஓவர்ல 55 ஸ்டார்ட். அதுல நீங்க அந்த இதுவே கிடையாது. அபிஷேக் சர்மா ஹெட், திரிபாட்டி பியூட்டிஃபுல்லா ஆடினார் 2 மேட்ச். நிதிஷ் ரெட்டி நல்லா ஆடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு 45 அடிச்சாரு, ரொம்ப ஸ்கிராச்சி 45 லாஸ்ட் கேம். கேட்மோர் இஸ் a quality player, hasn't arrived here. சஞ்சு சாம்சன் ஆல் ஆஃப் சடன் படக் கடைசி 5 மேட்ச் ஆடுது. பராக் நல்லா ஆடுறாரு. ஸோ தட் எட்ஜ் டெஃபினெட்லி கோஸ் டு எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 12 to 20 அந்த த்ரஸ்ட் இங்க பாருங்க, துருவ் ஜூரல் இருக்காரு. அந்த நம்பர் 5ல கான்ட்ரிபியூட் பண்றத பெருசா அவர் எதுவும் பண்ணல. ரோமான் பவல் பெருசா எதுவும் பண்ணல. ஹெட்மயர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு. எஸ், he can really hurt you. அஸ்வின் கேன் பேட் ஒரு டீசென்ட் இது. அங்க பாத்தீங்கன்னா கிளாசன்
கிளாசன் போன மேட்ச் செம்ம ஃபார்ம் காமிச்சாரு, அநியாயமா அவுட் ஆனாரு. கிளென் பிலிப்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வைட்டல், ஹி கேன் ஹர்ட் யூ. ஷாபாஸ் அஹமத் கேன் ஆல்சோ பேட், நான் எதிர்பார்க்கிறேன் வாஷிங்டன் சுந்தர் கேன் ஆல்சோ பேட். கமின்ஸ் எல்லா மேட்சும் 30 அடிக்கிறாரு போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு எட்ஜ் உங்களுக்கு நான் ராஜஸ்தான் பேட்ஸ்மேன் ராயல்ஸ். வச்சுட்டு கமின்ஸ் வந்து தான் அடிக்கணுமா? இல்ல சொல்றேன் அந்த மாதிரி. ஏங்க நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் சன்வீர் சிங் இறக்குனீங்கன்னா கமின்ஸ் வந்துதாங்க ஆடித்தாங்க, அப்படின்னு ஒரு வழி கிடையாது. இன்னொன்னு என்ன சொல்லுவேன், கிளாஸ் அண்ட்ல ஸ்ட்ரெயிட் வேர்டு ஒண்ணு வச்சிருவேன் நானு. இந்த பாருங்க, தி ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் இன் இந்த வேர்ல்டு சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும் சொல்றாரு, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடுங்க கடைசி வரைக்கும். டைரக்டா எவ்வளவு வேர்ட் வித், ஏன்னா கிளாஸ் அண்ட் பிளேஸ் இட் இஸ் கோயிங் டு பி கேம் சேஞ்சர் ஃபார் இட். ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலிங் அப்படின்னா, அங்க நீங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடினாலும், கிளென் பிலிப்ஸ் ஆடினாலும், அதுக்கப்புறம் ஷாபாஸ் அஹமத், நீங்க மார்க்கண்டேவா ஆடினாலும், இங்க வந்துட்டு உங்களுக்கு அஸ்வின் சஹல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேப் இது பண்றது. அந்த எட்ஜ் இங்க இருக்கும். எல்லாருக்கும் இது வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டியூ வர்றதுனால, particularly if Sunrisers choose to bowl first, I feel Sunrisers will have slight edge of 51-49 against Royals. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல ராயல்ஸ் தான்றீங்களா? இல்ல, நான் ராயல்ஸ்ன்னு சொல்றத ராயல்ஸ் ஃபேன்ஸே விரும்ப மாட்டேங்கிறாங்க, மாத்தி நடக்குதுன்னு. அதனால நீங்க சொல்றதே நான் ஒத்துக்கிறேன், சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்க. எனக்கும் வந்து சன்ரைசர்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. கம்பேரிட்டிவ்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டீம்ஸ் டு வாட்ச். அதனால நானும் சன்ரைசர்ஸ் சொல்றேன். நீங்களும் அனாலிசிஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ லாவ் டு ஸ்டிக் வித் சன்ரைசர்ஸ். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? ரொம்ப மைன்யூட் எட்ஜ். ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் த வே தேர் பேட்டிங் ஸ்டார்டட். இப்போ டாப் 4னு பாத்தீங்கன்னா ரீசன் சொல்லிட்டேன், பராக தவிர உங்களுக்கு அந்த ஒரு மணி வந்து மத்தவங்க மேல போட முடியல. ஈவன் தான் சஞ்சு சாம்சன் இஸ் வேர்ல்ட் கிளாஸ், அதான் சொல்ல முடியும். வேர்ல்ட் கிளாஸ். ஜெய்ஸ்வால் பழைய ஜெய்ஸ்வால் இன்னும் வரல. சஞ்சு சாம்சன் என்னைக்கு அந்த இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுல இருந்து அவர் ஸ்டாண்டர்டுக்கு விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல, டு பி வெரி ஃப்ராங்க். சார் நீங்க ஒரு பட் பாயிண்ட் he said to be very frank he was unwell, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் after the match. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் அந்த தலையில இருக்கிற பாரம் இறங்கிருச்சு. there is no need for you to do anything to prove people or anything. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், இன்னும் பெட்டரா ஆடணும். இந்தியன் டீமுக்கு நான் வரணும்ன்ற பிரஷர்ல நீங்க ஆடினீங்கன்னா சொல்றது ஓகே, வேர்ல்ட் கப்ல ஆடணும் இந்த மாதிரி ஆடுறேன்னு. அந்த சமயத்துல ஒரு இடி இடிச்சிட்டு இப்பதான் அவர் ஃப்ரீயா ஆடணும். இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறது தெரியல. யூ மேட் அ பாயிண்ட். ஆக்சுவலி எனக்கு அங்க நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. லைட்டா ஏதோ ஃப்ளூ மாதிரி வந்து நிறைய பேரு தேர் கஃபிங், இந்த மாதிரி ரன்னிங் நோஸ் இதெல்லாம் இருக்கான். ஹோப்ஃபுல்லி பாவம் இன்னும் என்னன்னா இன்னைக்கு ஃபுல் டே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி நாளைக்கு ஆடணும். ஹோப்ஃபுல்லி தே ஆல் ரெக்கவர். ஃபேண்டசி பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 2-0 அடிச்சிட்டாரு ஹிட். இது வந்து டேஞ்சர் சைன் ஆக்சுவலி. அதுவும் 2 இதுவும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு இப்போ போல்ட் வர்சஸ் ஹெட், இட் இஸ் போல்ட்டும் அதே மாதிரி போல்ட் ஆக போறாரா? இல்ல இப்ப 2 மேட்ச் அவுட் ஆயிருக்காரு சார். அதனால வந்துட்டு ஐ ஃபீல் தட் ஹி நோஸ் வாட் டு டு. அவரை எடுப்பேன். Tripathi is really showing signs of getting that consistent 30. Natarajan is picking up wickets, அவரை எடுப்பேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் இது பல்ல கடிச்சு நான் அவரே கொடுத்துட்டு போனாரு. எனக்கு என்னமோ தோணுது அவரும் அடிப்பாரு. ரியான் பராக் அவுட் ஆற மாதிரி தெரியல. அஸ்வின் வந்து ஒரு கிளட்ச் பிளேயர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ன்றதுனால பேட்டிங் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு டியூ டு ஸ்லோ விக்கெட்னால அஸ்வின் ஒரு பிக்கர். என்னோட 6 பிக் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாட்டி, நட்ராஜன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக் அண்ட் ரவி அஸ்வின். நீங்க அபிஷேக் சர்மால இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. அதேதான், நீங்க பிளேயர் சொல்லி போட்டீங்க. அதே அபிஷேக் சர்மால இருந்தே நானும் ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா அபிஷேக் சர்மா தான். 2 மேட்சா கொஞ்சம் வெளியே போட்டு அவுட் ஆகுறாங்க. நாளைக்கு நல்லா ஆடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிக் அபிஷேக் சர்மா. புவனேஸ்வர் குமார், நீங்க கட்டர் போடும்போது அந்த கட்டர் நக்கல் பால்லாம் புவனேஸ்வர் குமாருக்கும் போட தெரியும் அந்த விக்கெட்ல. ஸோ ஐ வில் பிக் புவனேஸ்வர் குமார் ஆல்சோ. இந்த சைடு வந்து நீங்க ஜெய்ஸ்வால் சொல்லிட்டு நான் சஞ்சு சாம்சன் எடுக்கிறேன். நம்ம சொன்னாலும் இஸ் நாட் சம்படி டு மிஸ் அவுட் ஃபார் அ லாங் டைம். சச் அ குவாலிட்டி பிளேயர், ஹி வில் கம் குட் டுமாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சஞ்சு சாம்சன் என் டீம்ல இருக்காரு. ட்ரெண்ட் போல்ட், வி கேன் நெவர் டிஸ்கவுண்ட் சம்படி லைக் ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டையும் நான் எடுக்கிறேன். துருவ் ஜூரல் போன வாட்டி சேப்பாக்கில் நல்ல டச்ல இருந்தாரு, 30 ரன் நம்ம அடிச்சாரு. நாளைக்கு என்னதும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ வில் பிக் துருவ் ஜூரல். ஸோ என்னோட பிக்ஸ் வந்து சஞ்சு சாம்சன், துருவ் ஜூரல், ட்ரெண்ட் போல்ட், இந்த சைடு அபிஷேக் சர்மா அண்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ வியூவர்ஸ்க்கு தான் நம்மளோட ரெக்கமெண்டேஷன் பீடா. ஸோ எல்லாமே பண்ணிட்டோம். பிளேயிங் லெவன் சொல்லியாச்சு, ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்களும் வந்து எல்லா அனாலிசிஸ் கொடுத்துட்டீங்க, ஃபேண்டசி சொல்லியாச்சு. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன?
இங்கேயும் வந்து டாஸ் உங்களுக்கு வைட்டலா இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டியூ கம்மிங் இன் டீம்ஸ் வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட், அதுல எந்த இதுவும் கிடையாது. இப்ப இவங்களும் வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப சன்ரைசர்ஸ் அப்படி கூட யோசிப்பாங்க, ஓகே இப்ப நான் வந்துட்டு இப்ப அவங்க செகண்ட் பேட்டிங் ஆடும்போது, இப்ப நார்மலி சன்ரைசர்ஸ் டீம் விச் ஹஸ் பீன் வின்னிங் த டாஸ் அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட், சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த டியூ வந்து ஸ்பின்னர்ஸ், இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பாருங்க, ட்ரெண்ட் போல்ட் நல்லா போடுறாரு இல்லைன்னு சொல்ல, ஆவேஷ் கான் செம அடி வாங்குறாரு. ஆல் ஆஃப் அ சடன் வெரி குட் பவுலர் லைக் சந்தீப் சர்மா இஸ் ஆல்சோ கோயிங் ஃபார் ரன்ஸ். சஹல் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரஷர், இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியால ரொம்ப அநியாயமா ப்ளோ அப் பண்றாங்க. இந்த மாதிரி சஹல் சுட் பி ரீப்ளேஸ் பை சமோன் நெல்சன். அக்ரீடு, ஒரு லாஸ்ட் 5 மேட்சா அவர் சரியா போடல, பட் பாவம் வந்து ஒரு செலக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கும் போது அவரை பத்தி நீங்க இந்த மாதிரி இது பண்ணும்போது அவுட் சைட் மேட்சை பத்தி கேட்காதன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலது விழுந்துரும் காதுல. அந்த ப்ரெஷர்லயே நம்ம வந்துட்டு ஒரு விக்கெட் எடுக்கணுன்றதுனால நிறைய லூபி டெலிவரிஸ் நிறைய போட்டு நேத்து அப்படிதான் அடி வாங்கினாரு. அதனால அவரும் சரியா போடல அப்படிங்கும் போது சன்ரைசர்ஸ் would ideally want to chase here to make sure that என்ன சொல்றது மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் ராஜஸ்தான் போலர்ஸ் அப்படின்றதுனால அவங்க பேட்டிங் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு செகண்ட் ஆடும் போது. டாஸ் இஸ் கோயிங் டு பி க்ரூஷியல். ரெண்டு டீமுமே வந்து they deserve to go to final. ரெண்டு டீமே, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் 10 மேட்ச் பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. பாவம் சன்ரைசர்ஸ் வந்து they never been bad in a patch, they will never be good in a patch. கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் ஆடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க போது we from our side wish both the teams all the very best. Let us see what is in store for second qualifier, who is going to meet KKR. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.